அன்பர்களே, இனிய காலை வணக்கம். நண்பர்களே, அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தை சுற்றி பார்க்க வந்தவர்கள் தங்கள் வீட்டில் மனநிலை சரியில்லாதவர்களை இங்கே தமிழகத்திலே புனித இடங்களிலே விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் என்பதுதான் அது. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை முடிதிருத்தி அவர்களுக்கு உணவு உடை தந்து ஆதரித்து சில அநாதை இல்லங்கள் காப்பாற்றுகின்றன என்று கேள்விப்பட்டேன். இப்பொழுது தலைப்புக்கு வருவோம். விவேகானந்தரும் பாகாவும். இந்த பாகா யார் என்று தானே கேட்டீர்கள். சொல்கிறேன். அதற்கு முன், வீட்டில் வளர்த்த பசு வேறொருவருக்கு விற்ற பின் புது எஜமானன் வீட்டைத்தான் அது சொந்தமாக கருதி தங்கிவிடும். மற்ற பிராணிகள் கூட தாம் வளர்த்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றபின் வாழ்ந்த இடத்தை மறந்தே கூட போய்விடும். ஆனால் விவேகானந்தர் வாழ்வில் நடந்த ஒரு அதிசயம், அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், விடை கேட்டால் வினா எதற்கு என்று கேட்கிறீர்களா? ஞானிகள் வாழ்க்கையிலே இது சிறிய உயிர், அது பெரிய உயிர், இது படித்தவன் உயிர், அது படிக்காதவன் உயிர், இது பணக்காரனின் உயிர், அது பரதேசின் உயிர் என்றெல்லாம் பாகுபாடு பார்ப்பது இல்லை. சாதாரண மனிதர்களது வழக்கம்தான் அது. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணி போற்றுபவர்கள் மகா ஞானிகள். இதனால் தான் இவர்களை உலகிலே புகழ்கிறது, அவர்கள் பாதம் பணிகிறது. அப்படிப்பட்ட புகழும் பெருமையும் கொண்ட மகா ஞானி சுவாமி விவேகானந்தர் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரது வாழ்வில் நடைபெற்ற சம்பவத்தை பாருங்களேன். சிறுவயது முதல் அனைத்து உயிர்களிலும் தான் வழிபடும் இறைவனின் திருவுருவத்தை கண்டவர் சுவாமி விவேகானந்தர். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு இடுவதுடன் அவற்றுடன் விளையாடுவதிலேயே தனது பால்ய காலத்தை கழித்தார் விவேகானந்தர். சற்று நேரம் அந்த பறவையையோ விலங்கையோ பார்க்கவில்லை என்றால் துடித்து போவார். தேடி அலைந்து பார்த்து அழைத்து வந்து விடுவார். அவை துள்ளி குதிப்பதிலும் ஓடுவதிலும் ஆடுவதிலும் இறைவனே ஆடுவது போலவும் குதிப்பது போலவும் ஓடுவது போலவும் கண்டு சிரிப்பார். அன்பர்கள் ஆட ஆண்டவனும் ஆடுவான் அல்லவா? ஆண்டவன் ஆட அன்பர்களும் ஆடுவர் என்பதை சிறுவயதிலேயே புரிந்து வைத்துக்கொண்டு அவர் மாபெரும் ஞானியாக விளங்கினார். அனைத்து உயிர்களிடத்தும் இவர் காட்டிய அன்பும் பரிவும் புதியதொரு ஞானத்தை அவருக்குள் விதைத்தது. அவர் ஞானி, அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுவது அவரது பண்பு. ஆனால் அவர் காட்டிய அன்பு அதே அளவிற்கு அன்பை வாங்கி கொண்ட உயிர் அவருக்கு திருப்பி தருமா? அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது 1901 வங்க தேசத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வேலூருக்கு திரும்பினார் விவேகானந்தர். இதையடுத்து வெளியூர் செல்வதை ஓரளவு குறைத்து கொண்ட விவேகானந்தர் மடத்தில் சிறிது காலம் தங்கினார். இந்த காலகட்டத்தில் எப்போதும் போல பிராணிகளிடம் மிகுந்த பாசத்துடன் பழகி வந்தார். இந்த பிராணிகளில் பாகா எனும் நாய்க்குட்டியும் ஒன்று. அது தெருவில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. இங்கே அடைக்கலமாக வந்தது. நீண்ட நாட்களாக மடத்திலேயே இருந்த இந்த பாகா நாய்க்குட்டி விவேகானந்தரை பார்க்காமல் ஒருபோதும் இருக்காது. கிட்டத்தட்ட விவேகானந்தரை தாயாகவே கருதியது அந்த பாகா நாய்க்குட்டி. ஒரு நாள் பாகா ஏதோ தொந்தரவு செய்து விட்டது போலும். மடத்தின் ஊழியர்கள் வெறுத்து போய் அந்த நாய்க்குட்டியை கங்கை கரைக்கு தூக்கிச் சென்றார்கள். அங்கே மறு கரைக்கு சென்று கொண்டிருந்த படகில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். படகுக்காரனும் மறுகரையில் பாகாவை இறக்கிவிட்டு விட்டார். பாகாவோ நிலை கொள்ளாமல் தவித்தது. விவேகானந்தரை பார்க்க முடியாமல் தன் கண்ணீர் விட்டது. எப்படியேனும் சென்று விவேகானந்தரிடம் சேர்ந்து விட வேண்டும் என அல்லாடியது. பாருங்கள், ஒரு மகா ஞானி, அவர் உயிரிழத்தில் அன்பு வைப்பது நியாயம். ஆனால் ஒரு நாய்க்குட்டி ஒன்றுமே தொடர்பில்லாத விவேகானந்தரிடம் அன்பு வைத்ததை எண்ணி பாருங்கள்.
இந்த நிலையில் சிறிய படகு ஒன்று எதிர்கரைக்குள் கிளம்பியதை கண்டது. அந்த நாய் ஓடி வந்து அந்த படகில் தாவி ஏறிக்கொண்டது. படகில் பயணித்தவர்கள் பாகாவை விரட்ட எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் எதுவும் பலிக்கவில்லை. படகின் ஓர் ஓரமாக எவருக்கும் பயப்படாமல் அமர்ந்து கொண்டது. எவரேனும் கையை ஓங்கினால் உடனே குறைப்பதும் கடிக்க முயல்வதுமாக போக்கு காட்டியது. ஒரு கட்டத்தில் படகில் இருந்தவர்களும் சலித்தபடி பாகாவை விரட்டுவதில் இருந்து பின்வாங்கிவிட்டார்கள். படகு கரையை தொட்டதும் விருட்டென்று தாவி கரைக்கு வந்த பாகா 4 கால் பாய்ச்சலில் எவர் கண்களிலும் படாமல் மடத்துக்குள் சென்று பதுங்கிக் கொண்டது. ஆனால் இதெல்லாம் விவேகானந்தருக்கு தெரியாது. மறுநாள் வழக்கம் போல் அதிகாலையில் எழுந்த விவேகானந்தர் நீராடுவதற்காக குளியல் அறைக்கு செல்கிறார். அப்போது வழியில் அவருடைய காலில் ஏதோ ஒன்று இடரவே உற்று பார்க்கிறார். அங்கே வாளை ஆட்டியபடி உடலை வளைத்தும் நெளித்தும் நின்றபடி ஏக்கமும் துக்கமுமாக விவேகானந்தரையே பார்த்து கொண்டிருக்கிறது அந்த பாகா நாய்க்குட்டி. பாகாவை வாரி எடுத்து தடவி கொடுத்த விவேகானந்தர், பயப்படாதே, உன்னை என்றென்றும் மறக்க மாட்டேன், காப்பாற்றுவேன் என்று சைகை மூலம் பாகாவுக்கு உணர்த்தினார். பாகா அளந்தா உற்சாகத்திற்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இல்லை. பாகாவை கண்டதால் விவேகானந்தர் முகத்திலும் எல்லையற்ற மகிழ்ச்சி. இதேபோல் பாபாவும் நெகிழ்ந்து போயிருக்கிறது. அதுதான் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்ற அருமையான சொல்லுக்கு உருவகமாக, உயிர் ஓவியமாக அந்த கதை நிகழ்கிறது. இன்றும் விவேகானந்தரின் சரித்திரத்திலே ஒரு முக்கியமான இடத்தை இந்த கதை பிடித்திருக்கிறது. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கிறதா? இந்த கதையில் நான் சொல்ல வருவது, அன்பு அதிகமானவர்களும் அன்பு வயப்பட்டவர்களும் ஒரு கணம் கூட தங்கள் அன்புக்குரியவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள். ஆனால் தன்னை வளர்த்த தாய் தந்தையரை கூட, உறவுகளை கூட அவர்கள் மனநிலை சரியில்லை, ஏதோ நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதற்காக வெகு தொலைவில் விட்டுவிட்டு வந்துவிடும் மனிதன், அந்த மனிதனுக்கு என்ன பெயர் சொல்லி நாம் அழைக்கலாம்? அப்படி மனிதநேயம் அற்றுப்போனவர்களும் இருக்கிறார்கள். அன்பையே கொடையாக எவ்வுயிரும் தவ்வுயிர் போல் எண்ணி வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகிலே என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில் இன்னொரு சுவையான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நாகராஜன். வணக்கம் நண்பர்களே.